ஹே மக்களே, இன்றைக்கி வந்து மண்டே எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஏன்னா இன்றைக்கி வந்து காலையிலே வந்து என் பையன் ஒரு சம்பவம் பண்ணிட்டான். அது என்ன சம்பவம்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். அப்புறம் வந்து இன்றைக்கி காலையில் ஹஸ்பண்ட் லஞ்ச் பாக்ஸ்லாம் எதுவுமே பண்ணல, கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். சரி டைரெக்டாக வந்து என் பையனுக்கு மட்டும் ப்ரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு சரி அப்படியே வந்து லன்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திங்கிங்கில் தான் இருக்கேன். உங்களுக்கு டே எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ என் பையனுக்கு வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டேன். காலையிலேயே அவர் வந்து சைடில் வந்து பாலும் அவருக்கு வந்து கொதிக்க வச்சாச்சு. அப்புறம் வந்து பருப்புக்கு வந்து அவருக்கு வந்து இன்றைக்கி இட்லி சாம்பார் தான். ஸோ நான் வந்து அந்த 5 வகையான பருப்பு போட்டிருக்கேன். இதோட வீடியோ வந்து நான் ஆல்ரெடி யூடியூப் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், இன்ஸ்டாலையும் நான் போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பருப்பு போட்டு அப்புறம் அவருக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு அவருக்கு வந்து இன்றைக்கி இட்லி கொடுத்துடலான்னு பிளான் பண்ணியாச்சு. என் வாய்ஸ் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்கு சரியான கோல்டு ஒரு 1 வீக்காக. என் மாமியாருக்கு வந்துச்சு, அப்புறம் என் பையனுக்கு வந்துச்சு, அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு வந்துச்சு, இப்போ எனக்கு வந்துருச்சு. பேசவே முடியல. பட் இன்றைக்கி கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணேன். அப்புறம் அவருக்கு சாம்பார்லாம் வச்சுட்டு அது விசில் வரலான்னு விட்டுட்டு அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு வந்து இன்றைக்கி வந்து மிளகு பால் போடலான்னு சொல்லி பிளான் பண்ணேன். ஏன்னா அவர் எப்போவுமே வந்து பூஸ்ட் ஹார்லிக்ஸ் பர்சன் தான். சரி இன்றைக்கி சேஞ்சாக வந்து மிளகு பால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். ஒன்றும் இல்லைங்க, ஒரு பாலில் மிளகு, கொஞ்சம் பால், அப்புறம் வந்து சீனி, நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக பனக்கல்கண்டு போட்டால் ரொம்ப நல்லது. இந்த கோல்டுக்கெல்லாம் இருமல் வந்து கொஞ்சம் ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கும். ஸோ அதனால் இந்த பனக்கற்கண்டு வாங்கினேன். இது வந்து நம்ம பியூர்லி சவுத்துலேருந்து தான் நான் வாங்கியிருந்தேன். நல்லாயிருக்கு இந்த சர்க்கரை வந்து, அதனால் நான் வாங்கியிருந்தேன். அதையும் போட்டு சோருக்கு வந்து கலக்கி கொடுத்தாச்சு. கலக்கி கொடுத்த உடனே தம்பிக்கு வந்து இட்லி ஊற்ற வந்துட்டேன் நான். சரி ஒரு பக்கம் சாம்பாரும் வந்து வந்துட்டுருக்கு, இட்லியும் வந்து ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் வந்து கொதிச்சிருச்சு இல்லையா. ஸோ எடுத்தாச்சு, எல்லாருக்கும் பால் ஊற்றி கொடுத்தாச்சு. என் பையனுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் போட்டு கொடுத்தாச்சு. இப்போ வந்து சரி 2 இட்லி மட்டும் ஊற்றி வச்சிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி ஊற்றிட்டு இருந்தேன். எனக்கு வந்து இந்த மாவு வந்து என் மாமியார் தான் அரைச்சி தருவாங்க. ஸோ அதனால் நம்மக்கிட்ட வந்து இந்த மாவு மட்டும் ஸ்டாக்கு இல்லாமல் இருக்காது. இது ஸ்டாக் முடிஞ்சிருச்சுன்னா எனக்கு ரொம்ப என்னடா அவனுக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நான் டென்ஷன் ஆயிடுவேன். நீங்கள் வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னென்ன ப்ரிஃபர் பண்ணி உங்கள் கிட்டுக்கு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு என்னமோ இந்த இட்லி சாம்பார் வந்து மார்னிங் அவனுக்கு கொடுக்குறது வந்து ஒரு ரொட்டீனாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் ஓவர் நைட் சியா சீட் வந்து குடிச்சிட்ருக்கேன். இதை நான் ரொம்ப நாளாக குடிச்சிட்ருக்கேன். ப்ரெக்னென்சி அப்போ மட்டும் தான் விட்டுருந்தேன். ஸோ டெலிவரிலாம் ஆனதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு என்னமோ இல்லைங்க, இந்த சியா சீட் வந்து லாஸ்ட்டாக அந்த குடிக்கும்போது ஒரு மாதிரி ஒமட்டுற மாதிரியே இருக்கும். உங்களுக்கும் அப்படி இருந்திருக்கான்னு சொல்லுங்கள். ஸோ என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மியூஸ்லி தான். எனக்கு நான் எதுவுமே பண்ணிக்கல. சரி மியூஸ்லியும் பாலும் ஊற்றி குடிச்சிடலாம், பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடலாம், அதுக்குள்ளே இட்லியும் சாம்பாரும் வெந்துரும்னு சொல்லிவிட்டு இதுதான் வந்து இன்றைக்கி என்னோடய பிரேக்ஃபாஸ்ட். சரி நான் சாப்பிட்டு வரேன் மக்களே. அவ்வளோதான், இட்லியும் வந்துருச்சு, சாம்பாரும் வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டேன், விசில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து பெட்டு வந்து நான் இன்றைக்கி வந்து என் பையன், நான் சொன்னேன் இல்லையா ஸ்டார்டிங்லேயே, என் பையன் வந்து இன்றைக்கி ஒரு சம்பவம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு. என் பையன் வந்து கம்மலோட திருகாணியை தொலைச்சிட்டாங்க. நைட்டு வந்து நான் டைட் பண்ணிட்டு தான் அவனை படுக்க வச்சேன் தொட்டலில். காலைல எந்திக்கும் போது கம்மலை காணோம். அந்த முன்னாடி இருக்க குண்டு கம்மல் மட்டும் தெரியுது, தொட்டலில் இருந்தது. திருகாணி எங்கே போட்டானே தெரிலங்க. வீடு ஃபுல்லாக அந்த பெட்ஷீட்லாம் எடுத்து என் ஹஸ்பண்ட் போட்டு தலகாணி இலகாணி எல்லாத்தையும் தூக்கி கீழே போட்டுட்டு தேடுன்னு தேடணும், எங்கேயுமே கிடைக்கலங்க. கடவுளே, பல போராட்டத்துக்கு அப்புறம் தேடி எங்கேயுமே கிடைக்காம, அதுவும் எங்கள் வீட்டு தரை எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. இது இந்த 90s கெட்டு தரை. இந்த தரையில் உட்காந்து தேடி காலிலேருந்து இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. இப்போது நான் தலவான்லாம் எடுக்கும்போது கீழே வந்து எதுவும் மினுங்குதே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்து கை வச்சு எடுத்தப்போ கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் இது நான் அவனுக்கு போடுறதா இல்லை, ஒத்த காதோடையே சுற்றிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கழட்டி வச்சாச்சு. ஆனால் அவன் முகம் வந்து கம்மல் இல்லாமல் பார்க்க நல்லா இல்லை. சரி ஓகே,
ஃபைனலி கிடச்சிருச்சு. வீடே 2 ஆயிடுச்சு இதனால். காலையில் கட்டிலெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் மறு வேலையே பார்த்தேன் நான். இப்படி தாங்க பண்ணான். ஹே மக்களே, இப்போ தான் நான் லஞ்சே குக் பண்ண போகிறேன். ஏன்னா தம்பியோட கம்மலோட திருகாணி காணுங்கிறதுனால தேடி 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 கிடச்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. நகை வைக்கிற வேலைக்கு சரி. அப்புறம் வந்து லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ சிக்கன் 65யும் ரசமும் பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள். ஸோ ரொம்ப லேட்டாக தான் நான் லஞ்சே ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா ஹஸ்பண்ட் வேறு பசிக்குது அப்படின்ட்டாங்க. சரி, அதனால டக்கு டக்குன்னு ஃபஸ்ட்டு அரிசி அடுப்பில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் புளியை ஊற போட்டுடலான்னு சொல்லிட்டு புளி எடுத்து ஊற போட்டாச்சு. சரி, அப்புறம் சிக்கனும் வந்து மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ரசம் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் சில்லாக இருக்கட்டும் ஃப்ரிட்ஜில் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கனை வந்து மேரினேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் வந்து சிக்கனுக்கு வந்து என்ன போடுவேன்னு பார்த்திங்கன்னா, இந்த ரொம்பலாம் நான் நிறைய எதுவுமே போட மாட்டேன். சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அது கூட வந்து நான் இந்த சிக்கன் 65 ஆச்சி மசாலா வரும் இல்லையா, அது மட்டும் எடுத்து நான் போட்டுருவேன். அது ஒரு பேக்கெட் மட்டும் போட்டுட்டு அது கூட வந்து உப்பு பத்தலைனா உப்பு, இல்லைனா லெமன் போடுவேன். பட் இன்றைக்கி வந்து நான் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். இந்த சிக்கன் 65 மசாலாவும் போட்டுட்டு கொஞ்சம் கோட்டிங்க்கு வந்து இந்த பைண்டிங்க்கு வந்து எனக்கு என்னமோ இந்த மசாலாவில் வந்து கார்ன்ஃப்ளவர் கம்மியாக இருக்குது அப்படின்னு தோணும். ஸோ அதனால் வந்து கார்ன்ஃப்ளவரும் வந்து போட்டு மேரினேட் பண்ணி வச்சிடலான்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் என் பையனுக்கும் 2 பீஸ் வந்து சிக்கன் எடுத்து வச்சாச்சு. அவருக்கு வந்து ரைஸ் கூட வந்து அப்புறமா சிக்கன் சூப் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ஏன் சிக்கனை வந்து ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து இந்த சிக்கன் பொடியோட காட்டம் வந்து கையில் ரொம்ப இருக்கும். அப்படியே கையெல்லாம் எனக்கு அந்த நாள் ஃபுல்லாக கையெல்லாம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு. அதனால் தான் ஸ்பூன்ட்டு மிக்ஸ் பண்ணேன். அப்புறம் ரசத்துக்கு வந்து மிக்ஸி ஜாரில் வந்து தக்காளி, கருவேப்பிலை, மிளகு, சீரகம், பூண்டு எல்லாத்தையும் போட்டு ஒரு கிரைண்ட் பண்ணி ரசத்துக்கு வந்து ரெடி பண்ணிட வேண்டியான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு வந்து எப்படின்னா, நான் வந்து குக்கிங் வந்து மெதுவாக பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். பட் வீட்டில் வந்து யாருன்னா பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், டக்கு 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 டக்குன்னு ஓடிட்டே இருப்பேன் நான். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி நடந்துச்சு. என்னடா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். அப்புறம் வந்து தாளிச்சாச்சு. கடுகு, கருவேப்பிலை போட்டுட்டு அப்புறம் 2 வரமிளகா போட்டு நல்லா தாளிச்சாச்சு. எனக்கு வந்து இந்த கடுகு தெரிச்சாலே வந்து எனக்கு ஒரு மாதிரி அடுப்பு க்ளீன் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி எனக்கு மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கும். உங்களுக்கும் அப்படி இருக்குமான்னு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு கடுகு தெரிச்சிருச்சின்னு வைங்களேன், என்ன தெரிச்சிருச்சு அப்படின்னா, ஐயோ அடுப்பை க்ளீன் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் வந்து ரொம்ப ஓடிக்கிட்டே இருக்கும். அதனாலே நான் வந்து எதுவும் சிந்திரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து சமைப்பேன். நீங்களும் அப்படி இருக்கீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான், தாளிச்சாச்சு. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் உள்ளே ஊற்றிட்டு ஒரு கிண்டி விட்டுட்டோன்னா, புளி தண்ணி ஊற்றிட்டோன்னா ரெடி ஆயிரும் நம்மளுக்கு. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நான் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் மஞ்சத்தூளும் போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு புளியை கரைச்சி வந்து ஊற்றிட வேண்டியதான். நீங்கள் வந்து எப்படி ரசம் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு இப்படி தான் தெரியும். நான் வந்து அவ்வளோ குக்கிங் எக்ஸ்பர்ட்டெல்லாம் கிடையாது. எனக்கு வந்து இவ்வளோ தான் தெரியும். அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தட் எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து புளியெல்லாம் கரைச்சி நல்லா ஊற்றியாச்சு. கூட வந்து தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிட்டேன். சரி, நைட்டு வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் உப்பு வந்து நான் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேங்க அந்த மாதிரி ரசத்துக்கு, புளி குழம்புக்கெல்லாம். ஸோ அதனால் உப்பும் வந்து போட்டாச்சு. போட்டு முடிச்சுட்டு ரைஸும் வந்து வெந்துருச்சு சைடில். சரி, அது வடிச்சிடலாம். ஓகே, ரசமும் குதிச்சிருச்சு. இப்போ வந்து கொத்தமல்லியை போட்டுட்டு ஆஃப் பண்ணி வச்சுருவோம். எப்படி வேகுது பார்த்தீங்களா? ஆக்சுவலி மக்களே, நான் வந்து பாம்பேயில் இருக்கிறப்போ எனக்கு வந்து இவ்வளோ வைக்க தெரியல. அது வந்து நான் சென்னை கல்யாணம் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஆக்சுவல் வேல் என்னன்னு எனக்கு புரியுது. நான் பாம்பேயில் இருக்கிற வரைக்குமே எனக்கு வேல்லாம் தெரியாது. இதுக்கும் நான் அந்த வெயிலில் நடந்து போவேன், நடந்து வருவேன். அவ்வளோ வெயில் எனக்கு தெரிஞ்சதில்லை. இப்போ நான் இங்கே வந்த உடனே, சென்னை வந்தோடனே எனக்கு அவ்வளோ வைக்க தெரியுது.
இங்கே பாருங்கள், இப்போ தான் நான் வெளியே வந்தேன். என்ன வெக்க தெரியுமா, முடியல மக்களே. உங்கள் ஊரில் இந்த மாதிரி வெக்க அடிக்குதா, மழை பெய்யுதான்னு சொல்லுங்கள். எங்கள் ஊரில் வந்து சென்னை பக்கம் வந்து மழை வந்து சொல்லாமல் கொள்ளாமல் தான் வரும். திடீர்னு மழை பெய்யும். ஆனால் வெயில் வந்து கொளுத்தும். என்ன தான் மழை பெஞ்சாலும் என்ன தான் குளிர் அடித்தாலும் வெயில் வந்து கொளுத்திடும். ஏன்னா எங்கள் ஊர் பக்கம், இப்போ எங்கள் திருநெல்வேலி பக்கம் வந்து வெயில் இருந்தாலுமே எனக்கு வந்து அவ்வளோவா தெரியாது. ஏன்னா மரம் இருக்கும். அப்புறம் வந்து வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த மலையிலேருந்து தண்ணியெல்லாம் விழும் இல்லையா, ஓட பக்கம் தண்ணி போகுது. அந்த குளிர் காற்றே வந்து எங்களுக்கு போதுமான அளவாக இருக்கும். இங்கே வந்து எனக்கு வெக்க டாலரேட் பண்ண முடியலை, அந்த அளவுக்கு வெக்க. அதுவும் நான் புதுசாக கல்யாணம் முடிஞ்சு வந்தப்போ வந்து என்னால் ஏற்றுக்க முடியல இந்த வேலை. அப்படியே வேர்த்து டிஷர்ட்டு எல்லாம் நைட்டியெல்லாம் நனைஞ்சிரும், அந்தளவுக்கு வெயில் இருக்கும் இங்கே. இங்கே வந்து இப்படி தான் இருக்குது, முடியலை. ஓகே மக்களே, இப்போ வந்து நம்ம சிக்கனை பொரிச்சிடலாம். ஏன்னா ரசம் ரெடி, எல்லாமே ரெடி. சாதமும் வந்து வந்துட்டுருக்கு. இந்த டைமில் எண்ணெய் காய வச்சுட்டு நம்ம சிக்கனை பொரிச்சோன்னு வைங்க, லன்ச் டன். பாத்திரமும் விளக்கியாச்சு, சிங்க்கு காலி, எல்லாமே வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ எண்ணெயும் காஞ்சிருச்சு. ஃப்ரிட்ஜில் இருந்து சிக்கன் எடுத்துகிட்டு வந்து பொரிச்சிருவோம். எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது அழகாக ஒரு பெரட்டி போட்டுருவோமா. பொரியட்டும், பொரிஞ்ச உடனே நான் உங்களுக்கு காட்டுறேன். மக்களை, பொரிஞ்ச உடனே உங்களுக்கு காட்டுறேன். ஸோ லன்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. சுட சாதம், அப்புறம் வந்து ரசம் வச்சுருந்தேன். ரசம் வச்சுட்டு சிக்கன் 65 பொரிச்சாச்சு. அவ்வளோதான். உங்கள் வீட்டில் நீங்கள் இன்றைக்கி எல்லாம் லன்ச் பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களாம் சாப்பிட்டீங்களான்னு சொல்லுங்கள். ஓகே, ஸோ எஸ் மக்களே, இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். இன்றைக்கி மண்டே வந்து எங்கள் டே இப்படி தான் போச்சு. நைட்டு டின்னருக்குமே வந்து ரசம் சாதம் தான். ஸோ நீங்கள் வந்து என்னெல்லாம் பண்ணீங்க, இன்றைக்கி என்னெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய நான் வந்து கிட்ஸ் ரெசிபி நான் போட போகிறேன். இன்னும் நிறைய விலாக்ஸ்லாம் வரப்போகுது. ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாலையுமே என்னோடய பேஜ் இருக்குது, அதுக்குமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ்.